இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா கன்னியாகுமரி வந்திருக்கேன். இங்கே ஏதேசம் எல்லா இடமும் சுற்றி பார்க்க முடியுமான்னு பார்க்குறேன். டைம் இல்லை, அதனால தான் ஈவினிங் வந்ததால் என்னால் ஒரு இடத்த உள்ள ஒன்று பார்க்க முடியல. ஏதேசம் முடிந்த அளவுக்கு எல்லா இடத்தையும் காட்டி தரேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வந்து காமராஜரோட மணிமண்டபம். அவரோட நினைவாட்டம் அவர் இந்த காலத்தில் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாம் உள்ளே இருக்குது. இந்த இடம் என்னென்னா காந்தி மண்டபம். ஏன்னா இதுக்குள்ளே வந்து காந்தி அவரோட அஸ்தி இருக்குது. அந்த அஸ்தி பார்க்க வேண்டிய எல்லோரும் வருவாங்க. அக்டோபர் 2. இப்போ வந்து திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் பாறைக்கும் அந்த மண்டபத்தில் ஒரு பான் ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க. ஆൾക്കാരെന്ന് சொல்லி இது கண்ணாடி பாலம் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. இதுக்குள்ள மெட்டீரியல் வந்து கரைகண்டு தான் கொண்டு போகணும், அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகும். பாருங்கள், இப்போ இந்த இடத்துல 3 கடல் வந்து சங்கமிக்க வச்சுருவாங்க. இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா, அரபிக் கடல், 3 கடல் இருக்குது. 3 வேறு வேறு கலரில் இருந்தால் தெரியும். பேன் பண்ணி பாருங்கள். இந்த வியூவை உங்களுக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துல வந்து 3 கடல் சேரி இது மாதிரி இதெல்லாம் வியூ எல்லாம் உண்டு. 3 கடல் எப்படின்னு கண்டுபிடிச்ச முடியல. அந்த 3 கடல் வந்து சேரும். அரபிக் கடல், வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல், 3 கடலும் ஒரே நேரத்தில் சங்கமிக்கணும். ஓகே, சரிங்க. இதுக்கு முன்னாடி நான் கன்னியாகுமரிக்கு வந்ததால் நிறைய பேர் ஆൾക്കാരങ്ങൾ வந்து பார்த்ததில்லை. இப்போ வந்து இப்போ தான் பார்க்குறேன். இதெல்லாம் டிவியில் தான் நான் பார்த்துருக்கேன். ஒரு சிலை இருக்கிற அமெரிக்காவில் இல்லை, பெரிய இடத்துல ஸ்டாச்சுவை நின்று நிற்கிறது மாதிரி இல்லை. இப்போ தான் டேரெக்டாக நிறைய பார்க்கேன். அப்படியே எல்லா இடத்தையும் பார்த்து முடிச்சுட்டு வெளியே என்ட்ரன்ஸில் போயிட்டு நிறைய கடைங்க இருக்குது. தேவையுள்ள பொருள் என்னெல்லாம் உண்டு அதெல்லாம் வாங்கி போயிட்டு அப்படியே ஒரு கடைக்கு போயிருந்தேன். அப்படியே ஒரு கடையில் சிகரெட்டு முட்டை விட்டுட்டு இருந்தேன். அப்படியே சிகரெட்டு முட்டை வேண்டின்னு வந்து கடிச்சு தின்னுட்டு இருந்தேன். நல்லா இருந்து முடிச்சுட்டு வெளியே போகும்போது குதிரையை பார்த்தேன். அது குதிரை சவாரி வச்சுக்கணும். அப்படி எல்லாம் பார்த்து முடிஞ்சாச்சு. ஏதாச்சும் ஓரளவுக்கு எல்லாம் பார்த்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஏரியா மொத்தமாக உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்குலாம் சுற்றி காட்டிட்டேன்.